பிரதமர் நரேந்திர மோடியின் மேக் இன் இந்தியா திட்டம் தோல்வியடைந்து விட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். 10 ஆண்டுகளில் உற்பத்தி துறை, வேலை வாய்ப்பு, ஏற்றுமதி உள்ளிட்டவற்றில் இந்தியா கடும் வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாக புள்ளி விவரங்களையும் அவர் வெளியிட்டுள்ளார். சிங்க உருவம் கொண்ட லட்சணையுடன் மேக் இன் இந்தியா, என் பெயரில் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஒன்றிய பாஜக அரசு தற்போது உற்பத்தித் துறையை செயலற்ற நிலைக்கு கொண்டு சென்றிருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அந்த கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அடுக்கடுக்கான கேள்விகளுடன் வெளியிட்டிருக்கும் சமூக வலைதள பதிவில், மோடி அரசின் மேக் இன் இந்தியா சிங்கம் கர்ஜிக்க தவறி பூனை போல மியாவ் மியாவ் என கத்துவதாக காணொலி வெளியிட்டு விமர்சித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உற்பத்தித் துறையால் கிடைத்த வளர்ச்சி 16% முதல் 13% வரை குறைந்தது ஏன் என்று கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 7.85% இருந்த உற்பத்தித் துறையின் வளர்ச்சி விகிதம் மோடியின் 10 ஆண்டு கால ஆட்சியில் 6% குறைந்தது ஏன் என்று கார்கே கேட்டுள்ளார். 2022க்குள் உற்பத்தித் துறையில் 10 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாக மோடி உறுதியளித்திருந்த நிலையில் அத்துறை பணியாளர்கள் எண்ணிக்கை 1,72 லட்சமாக குறைந்தது ஏன் என கேட்டிருக்கும் கார்கே, 25 வயதிற்கு கீழ் உள்ள 42% பட்டதாரிகள் வேலையின்றி தவிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க கொண்டுவரப்பட்ட உற்பத்திசார் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் பெரும் தோல்வி அடைந்ததாகவும் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இத்திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் எஃகுத் துறையில் 100% நிதியும், ஜவுளித்துறையில் 96% நிதியும் பயன்படுத்தப்படாமல் இருப்பதாகவும், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறைக்கு நிதியே ஒதுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். 2016ஆம் ஆண்டில் இருந்து ஏற்றுமதி இறக்குமதியில் வரிகளை உயர்த்தியதன் மூலம் இந்தியாவில் 70% வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் ஆட்சியில் 549% இருந்த இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி விகிதம் பாஜக ஆட்சியில் 90% குறைந்துள்ளது. கல்வானில் 20 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்ட பிறகு சீனாவில் இருந்து இறக்குமதி 45% அளவிற்கு அதிகரித்தது பாஜகவின் போலி தேசியவாதம் இல்லையா என கார்கே கேட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.